சத்குரு குருநாதா சேஷாத்ரிநாதா. சிவாய நமஹ சிவாய நமஹ சிவாய நமஹ. ஏன் சிவாய நமஹ அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போது விசேஷமான இந்த மாசி மாதத்தில் அடுத்தடுத்து நமக்கு பண்டிகைகள் வந்துட்டே இருக்குது. ஒரு புண்ணிய காலமாக நமக்கு வந்துட்டே இருக்குது. அந்த வரிசையில் 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நமக்கு ஒரு உன்னதமான ஒரு புண்ணிய காலம், மகா சிவராத்திரி புண்ணிய காலம். அந்த புண்ணிய காலத்தில் நாம் சிவன் பார்வதியை வழிபட்டு எல்லா விதமான சௌக்கியத்தையும் நாம் அடைய முடியும், நாம் அடைவோம். அன்னைக்கு நம்ம சிவனுக்கு எல்லா விதமான அபிஷேகங்களும் பண்ணி, சிவனுக்கு பில்வதளத்தால் அர்ச்சனை பண்ணி, எந்தெந்த புஷ்பங்கள், மந்தார புஷ்பம், அந்த மாதிரி எல்லா புஷ்பங்கள்லையும் சிவனை அர்ச்சனை பண்ணி நாம் வாழ்வில் வளம் பெற்று எல்லா விதமான ஐஸ்வர்யங்களோடையும் நாம் சத் சந்தான சமிருத்தியோட சௌக்கியமாக இருக்கும் அப்படிங்கன்னு நாம் நினச்சிண்டு சிவனை பூஜை பண்ணி எல்லா சௌக்கியத்தையும் நாம் அடைவோம். ஏன்னா அபிஷேக பிரியா சிவஹா அப்படிங்கிற மாதிரி சிவன் அபிஷேகம் பண்ணுறதுனாலேயே சிவன் திருப்தி ஆறான் அப்படின்னு. இன்னொன்று, சிவனுக்கு இன்னொரு பேரும் உண்டு, ஆசுதோஷி ஆசுகோபி. சீக்கிரமாக சந்தோஷத்தை அடையக்கூடியவர், அதே சமயத்தில் சீக்கிரமாக கோபமும் அடையக்கூடியவர். அதனால் நாம் இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் வேதம் தெரிஞ்சவா எல்லாம் ருத்ரத்தை சொல்லி அபிஷேகம் பண்ணி, மற்றவா எல்லாம் திருவாச்சகம், இந்த மாதிரி சிவசஹஸ்ர நாமம், இந்த மாதிரி ஓம் நம சிவாய மந்திரங்கள், இந்த மாதிரி சொல்லி எல்லாரும் பலனை அடைவோம், சிவனை உபாசிப்போம், மங்களகரமான வாழ்வை அடைவோம்.